இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். ரொம்ப நாளாச்சு பேசி. நல்லா இருக்கீங்களா பாய்? ஒரு சின்ன ஒரு விளக்கம். ஒருத்தர் நாம் தமிழர்னு ஒரு கட்சியில் இருந்துட்டு நம்மகிட்ட ஒருத்தர் பேசினாப்புல. ஆக்சுவலி அந்த கட்சியில் தன்னுடைய தலைவர், கொள்கை தலைவர் நாம் தமிழர் சீமான் தான். இஸ்லாத்தோடு அவருடைய கொள்கைகள் 50% கிட்ட ஒத்து போகுது, அதனால் நம்ம சீமானை மட்டும்தான் ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் சொல்கிறாரு. ஏங்க, நம்ம கொள்கை தலைவர் ரசூல்லா தான், 100% அவர் தான் நம்மளுடைய கொள்கை தலைவர். அப்படி இருக்கும்போது ஏன் இவரை நீங்கள் தலைவரை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறது ஒரு பக்கம். அப்புறம் இன்னொரு பக்கம் என்னென்னா, அவர் மற்ற எந்த கட்சியும் சார்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்கெல்லாம் பாவிகள், அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க. ஒரு அரசியல் நிலைப்பாடு, இந்த லோக்கல் உள்ள மக்களுடைய நிலைப்பாடு அவ்வளோதான். மற்றபடி திமுகவையோ அதிமுகவோ இதிலெல்லாம் போய் ஒவ்வொரு கட்சியிலையும் போய் சார்ந்திருக்காங்க, எல்லாருமே பாவிகள். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறதான் முஸ்லீம்களுக்கு தேவை அப்படிங்கிறாப்புல ஒரு அரசியல் ரீதியான ஒரு குறுகிய கண்ணோட்டத்துக்குள்ளே வர்றாரு. இவற்றை நம்ம என்னத்தை சொல்லி விளக்குறது? அதாவது இந்த அரசியல் நிலைப்பாடு இதை மாதிரி ஒரு கட்சி ரீதியாக போய் ஒரு அமைப்பு ரீதியாக அவங்களுடைய போய் விழுகிறது, மார்க்கத்தை விட்டுட்டு இந்த விஷயங்கள். அவரும் இத்தனைக்கு ஓதுனவர்னாரு, ஓதிருக்கேன், நான் படிச்சிருக்கேன், மார்க்கத்தை நிறையா தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் கொள்கை தலைவராக நான் சீமானை ஏற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு விவாதம் பண்ணார். பட் என்ன தான் நம்ம விளக்கம் கொடுக்கலாம்? என்ன விதத்தில் இவங்கள்ட்ட எல்லாம் பேச முடியும்? ஏன்னா நம்ம கொள்கை தலைவருங்கிற போது ஒரு கட்சி ரீதியானு பார்க்காம இது மார்க்கத்தை விட்டு வெளியே போகிறாப்புல இவங்க பேசுகிறதுலாம் இருக்குது. அதாவது நாம் தமிழரில் இருக்கிறதுலாம் நம்மளுடைய ஃபர்ல் 6வது ஃபர்ல் அப்படிங்கிறாப்புல பேசுகிறாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில். இந்த மாதிரி அரசியல் கட்சியில் உள்ளவங்க இவங்கள்ட்ட நம்ம எப்படி எதிர்கொள்கிறது? இப்போ உள்ள சூழ்நிலைக்கு உள்ள பிரச்சனை அதுதான். அதுக்கான ஒரு விளக்கம் இருந்தால் சொல்லுங்கள் இன்ஷாஅல்லாஹ். அதுக்கு எதுவும் புக்கு சஜஸ்ட் பண்ண முடியுமா அவருக்கு? அப்படி இருந்தாலும் இதை சொல்லுங்கள். வலைக்கும் அஸ்ஸலாம். தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இது உள்ளே வர்றதுனால நம்ம இதை ஓரளவுக்கு நம்மளுடைய கண்ணோட்டத்தையும் பார்வையையும் முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமரா இல்லைன்னா ஒரு பீடிகையா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருக்கும் அவருடைய, அதாவது அவர்கள் முன்வைக்கக்கூடிய மதம் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பெர்சே உள்ளபடி அந்த வேர்ட்லேயே நமக்கு கருத்து முரண்பாடு இருக்குங்கிறது வேற ஒரு சப்ஜெக்ட். பட் அவர்கள், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு ஆர்டிக்கிள் என்ன சொல்லுதுன்னா, ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹேஸ் தி ரைட் டு ப்ரொஃபஸ், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொமுல்கேட் த ரிலீஜன். அதாவது அதை போதிப்பதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் அவர்களுக்கு ஒவ்வொரு தனிநபருக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ரீதியில் நம்மளுடைய விளக்கத்தை நம்மளுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இப்போ என்னுடைய விளக்கம் அப்படிங்கிறது என்னுடைய சுய விளக்கம் அல்ல. இப்போ நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு இப்போ நான் ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய சொந்த கருத்து அல்ல. இது மார்க்கத்தின் அடிப்படையில். இப்போ மார்க்கத்துக்குன்னு நம்ம பேசிஸாக எடுக்கிறது அப்படிங்கிறது திருக்குரானை முதன்மையாக எடுப்போம். அதற்கப்புறம் நபிகளாரினுடைய கூற்றை இன்னொரு சோர்ஸாக எடுப்போம், ரெஃபரன்ஸாக. ஸோ அந்த ரீதியில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இஸ்லாத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதாவது அசபியா அப்படின்னு. அசபியா அப்படிங்கிற கான்செப்ட் எல்லா வகையான சாலிடாரிட்டியையும் டுகெதர்னஸையும் குறிக்கும். உதாரணத்திற்கு கூக்லக்ஸ் கிளான்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் முன்னாடி ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருப்பினத்தவர்களுக்கு எதிராக வெள்ளை நிற வெறியர்கள், ரேசிஸ்ட், அதாவது ஒயிட் சுப்ரீமசிஸ்ட் சில இயக்கங்களை தொடங்கி அவர்களுக்கு எதிராக ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டாங்க. ஸோ அப்போ ஒயிட் சுப்ரீமசிஸ்ட் அவர்கள் இந்த கருப்பர்களுக்கு எதிராக அவர்களுடைய அந்த வெறுப்பை மட்டும் இல்லை, அவர்களை கொல்றது, ப்ரோசிக்யூட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் தனிநபராக முடியாதுன்னு ஒரு இயக்கம்ங்கிறது அது பல இயக்கங்களாக மாறுது. ஸோ அப்போ நான் இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒயிட் சுப்ரீமசிசம் அப்படிங்கிறது அசபியாவுனுடைய ஒரு உதாரணம். அதாவது நிறத்தின் அடிப்படையில் சாலிடாரிட்டி. இப்போ என்ன மேட்டர்னா, அவன் என்ன மதத்தை சார்ந்தவனாக வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன
இனத்தை சார்ந்தவனாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த ஊரை சார்ந்தவனாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவன் வெள்ளையா இருக்கிறான். ஹீஸ் அ ஒயிட் மேன், பிளாண்ட் ஸ்கின் அண்ட் ப்ளூ ஐஸ். ஸோ தேர்ஃபோர் அவன் நம்மை சார்ந்தவன். ஸோ இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய ப்ரௌன் ஸ்கின், பிளாக் ஸ்கின், என்ன அதே மாதிரி அந்த கேர்லி ஹேர் நீக்ரோஸினுடைய, ஸோ இவர்களெல்லாம் நமக்கு எதிரானவர்கள். ஸோ இது ஒரு குரூப் சாலிடாரிட்டி. ஒயிட் சுப்ரீமசிசம் அப்படிங்கிறது குரூப் டுகெதர்னஸ். இது அசபியாவுனுடைய ஒரு கிளை. இதே மாதிரி தான் இன வெறி, இன ஒருமைப்பாடு. இப்போ ரசூல்லா காலகட்டத்தில் கோத்திர ஒருமைப்பாடு, கபீலா அப்படிங்கிறது கோத்திரத்தை குறிக்கும். அப்போ அந்த கபீலாவின் அடிப்படையிலான ஒருமைப்பாடு, குல கோத்திர ஒருமைப்பாடு, சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் என்னுடைய குலம், என்னுடைய கோத்திரம் தான் சிறந்தது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, நாங்கள் தான் சிறந்தவர்கள் அப்படிங்கிற நிலைப்பாடு. இதுக்கெல்லாம் மேல் நபிகளார் காலகட்டத்தில் இன்னொரு சுப்ரீமசிசமும் இருந்தது. அது அரபிசம். அதாவது அரப்ஸ் தான் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள். அரப் அல்லாதவர்கள் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவர்களை விட தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அப்போ கோத்திரத்தின் அடிப்படையிலும் நபிகளார் காலகட்டத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்பட்டது, குலத்தின் அடிப்படையிலும் கற்பிக்கப்பட்டது. அதற்கு மேலே மொழியின் அடிப்படையிலும் அந்த அரப் நேஷனலிசத்தின் அடிப்படையிலும் ஏற்றத்தாழ்வுகள், வேற்றுமைகள் பாராட்டப்பட்டது. ஸோ இது எல்லாமே அசபியா அப்படிங்கிற கான்செப்டில் வந்துடும். ஸோ அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்கும்போது, நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிறதும் அசபியா, இன ஒருமைப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வர்றது தான். ஏன்னா இப்போ நான் தவறாக சொல்லலை அப்படின்னா, தமிழ் தேசியத்தினுடைய ஒரு முக்கிய அடிப்படை என்ன அப்படின்னா, மதத்தை யார் வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். மதம் அப்படிங்கிறது மாறக்கூடியது. இப்போ ஒருவன் தான் நினைச்சா தன்னுடைய மதத்தை மாற்றிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் ஹிந்துவா மாறணும்னா மாறலாம், ஒருத்தன் இந்துவா இருக்கக்கூடிய முஸ்லீமா மாறணும்னா மாறலாம், ஒரு கிறிஸ்தவன் இஸ்லாத்தை தழுவணும்னா தழுவலாம், ஒரு முஸ்லீம் கிறிஸ்தவத்தை தழுவணும்னா தழுவலாம். அப்போ மதம் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், நீங்கள் போட்டிருக்கிற சட்டம் மாதிரி. ஆனால் இனம் அப்படிங்கிறத உங்களால் மாற்ற முடியாது. தமிழன் அப்படிங்கிற இனத்தை உங்களால் மாற்ற முடியாது. அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையாக நான் பார்க்குறேன். நான் விளங்கிக்கிட்ட என்னுடைய பார்வை அவர்களுடையது இது. ஸோ தேர்ஃபோர் நம்ம தமிழர்கள் அப்படிங்கிற குடையின் கீழே ஒன்று இணையணும். அதை எப்படி பார்த்தாலும் அந்த தமிழன் அப்படிங்கிற ரீதியில் வி ஆர் சுப்பீரியர். ஸோ ஏதோ ஒரு வகையிலோ பல வகைகளிலோ தமிழர்களை ஒப்பிடும் பொழுது மற்ற இனத்தவர்கள் நம்மவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் அங்கே வருது. ப்ளஸ் ஏதோ ஒரு வகையில் நம்மளை விட இன்ஃபீரியர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் அங்கே வருது, சரிங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல தான் அந்த கிளானிஷ் டுகெதர்னஸ் மாதிரி இங்கே எத்னிக் டுகெதர்னஸ், லிங்குவிஸ்டிக் டுகெதர்னஸ் இங்கே வருது. தமிழ் தேசியத்தில் லிங்குவிஸ்டிக் டுகெதர்னஸ், மொழி சார்ந்த அந்த ஒருமைப்பாடும் இன ரீதியான அந்த ஒருமைப்பாடும் வருது. ஸோ இந்த இடத்துல இஸ்லாத்தை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு தமிழ் தேசியம் முன்வைக்கக்கூடிய இந்த ஒரு கருத்தாக்கமும் தவறானது அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய பார்வை. ஏன்னா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் தமிழராகவே இருந்தாலும், உங்கள் இனம் தமிழ் இனமாகவே இருந்தாலும், அல்டிமேட்டாக நீங்கள் எண்ட் ஆகக்கூடியது ஆதம்ல தான் அப்படின்னு சொல்லுது இஸ்லாம். ஸோ இப்போ நான் சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ நான் என்னுடைய தகப்பனார் மூலமாக சில சகோதர சகோதரிகள் எனக்கு இருந்தா, இப்போ என்னுடைய தம்பி வேற நான் வேறன்னு சொல்ல மாட்டோம்ல. இப்போ அவன் கருப்பாக இருக்கிறான், நான் வெள்ளையா இருக்கிறேன், இல்லை நான் கருப்பாக இருக்கிறேன் அவன் வெள்ளையா இருக்கிறாங்கிற காரணத்துக்காக, இல்லைன்னா அவன் வேற எங்கேயோ இருக்கிறான், ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறான், நான் இங்கே இருக்கிறேங்கிற காரணத்துக்காக, சரிங்களா? ஒரே தாய் வயிற்றில் பிறந்த என்னுடைய சகோதரனை நான் ஒரு அந்நியனா பார்க்க மாட்டோம்ல. அந்த மாதிரியான கான்செப்டை தான் இஸ்லாம் கொண்டுட்டு வருது. எண்ட் ஆஃப் தி டே குல்லுக்கும் லி ஆதம் வ ஆதமு மின் துராப், சரிங்களா? எல்லோருமே ஆதமுனுடைய மக்கள் தான். ஆதமும் டஸ்ட்ல இருந்து, அழுக்கில் இருந்து, களிமண்ணில் இருந்து படைக்கப்பட்டார். அப்போ நாளிறுதியில
ஷுஊபம் வ கபாயில், அதாவது உங்களை மனிதர்கள், அதாவது வெவ்வேறு கூட்டங்களாகவும் வெவ்வேறு குழுக்களாகவும் வெவ்வேறு இனங்களாகவும் கோத்திரங்களாகவும், சரிங்களா, இனக்குழுக்களாகவும் ஆக்கி வைத்ததன் காரணம் ஷுஊபம் வ கபாயில். ஷாப் அப்படிங்கிறதுனுடைய பன்மை தான் ஷுஊப். இந்த சூரத்துல் ஹுஜராத்தில் ஒரு வசனம் வருது இல்லை, அதாவது யா ஐயுஹன் நாசு இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் உங்களை நாம் வந்து படைத்தோம். என்ன ஒஜஅல்நாக்கும் ஷுஊபம் வ கபாயில், சரிங்களா, உங்களை வந்து வெவ்வேறு இனக்குழுக்களாகவும் கூட்டங்களாகவும் கோத்திரங்களாகவும் வெவ்வேறு பிரிவினர்கள், அதாவது பிரிவினர்கள்னா இந்த டிஃப்ரென்சஸ் வந்து உங்களை பாகுபடுத்துவதற்காக அல்ல. இஸ்லாம் அல்டிமேட்டா அல்லாஹ் தான் சொல்ல வரான். இது வந்து உங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதற்காகவோ, நான் பெரியவன் நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிற நீங்க வந்து உங்களுக்கு மத்தியில பாகுபாடை பாராட்டி கொள்ள வேண்டும், இல்லைனா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அடிப்படையில் ஒருவன் இன்னொருவனை ஒடுக்குவதற்காகவோ அல்லது ஒருவன் மீது ஒருவன் மேலாதிக்கம் செலுத்துவதற்காகவோ நான் உங்களை வந்து இப்படி படைக்கல. நான் எதற்கு இப்படி உங்களை வந்து ஷுஊபாகவும் கபாயிலாகவும் வஜஅல்நாக்கும் ஷுஊபம் வ கபாயில் லலிதஆரஃபு, சரிங்களா, எதுக்கு இந்த மாதிரி படைச்சிருக்கிறேன்னா நீங்கள் ஒருவரை ஒருவர் ஐடென்டிஃபை பண்றதுக்காக, அறிந்து கொள்வதற்காக, பரிச்சயமாவதற்காக, அக்கஸ்டம்ட் ஆவதற்காக. இதுக்கு தான், இந்த நோக்கத்திற்கு தான் நான் உங்களை வந்து அந்த டிஃப்ரென்சஸ், உங்களுக்கு மத்தியில் உள்ள டிஃப்ரென்சஸை நான் ஏற்படுத்தினதுக்கு காரணமே இதுதான். எண்ட் ஆஃப் தி டே இன்ன அக்கரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும். இதான் ஒரே போடா போட்டு முடிச்சிட்டான்னு சொன்ன மாதிரி, சிறந்தவர், அதாவது சிறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மத்தியிலே, உயர்ந்தவன் அப்படிங்கிறது, சிறந்தவன் அப்படிங்கிறது என்ன, மேன்மையானவன், மகோன்னதமானவன், ஆகச் சிறந்தவன் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் அப்படின்னா தக்வாவின் அடிப்படையில், அப்படின்னு இறை அச்சத்தின் அடிப்படையில். அப்படின்னா இறை அச்சம்னா லிட்டரலாக நீங்கள் வழங்கிய கான்ஷியஸ்னஸ், காட் கான்ஷியஸ்னஸின் அடிப்படை. இப்போ நீங்கள் காட் கான்ஷியஸ், அதாவது அல்லாஹ்வுடைய அதிகார பிரசன்னம் பற்றிய விழிப்புணர்வில் என்றைக்குமே எப்பொழுதுமே இருப்பது தான் தக்வா. ஸோ அப்படி நீங்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஈமான் வந்து இட் வில் பி ஃபாலோட் பை ரைச்சியஸ் ஆக்ஷன்ஸ். இப்போ ஈமானுடைய பிரதிபலிப்பு செயல்பாட்டில் வெளிப்படாத வரை உங்களுடைய ஈமானுங்கிறது ஒரு வெளிப்பூச்சாகவும் வெறும் சடங்காகவும் போலி தோற்றமாகவும் வெளித்தோற்றமாகவும் தான் இருக்கும். அப்போ செயல்பாட்டில் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறத இன்னல்லதீன ஆமனும் அமிலு சாலிஹாத், அதாவது ஈமானை தொடர்ந்து வரக்கூடிய, அதாவது இந்த வசனங்கள் எந்தெந்த வசனங்கள் எல்லாம் ஈமான் கொள்வதை பற்றி பேசுகிறதோ அந்த வசனங்களில் எல்லாம் அடுத்தது தொடர்ந்து இந்த ஒரு விஷயமும் அதை சக்சீட் ஆகும். அமிலு சாலிஹாத், சாலிஹான நற்கருமங்களை செய்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி வசனங்கள் தொடங்கும். அப்போ ஒருவன் வந்து மோமீனாக இருக்கிறான் என்றாலே அந்த ஈமான், அவனுடைய ஈமான் அப்படிங்கிறது அவனுடைய செயல்பாட்டில் பிரதிபலிக்க தொடங்கும். அது சடங்குகளிலும் கடமைகளிலும், அதாவது ரிச்சுவல்ஸிலும் ஆப்ளிகேட்டரி டியூட்டிஸாக இருக்கக்கூடிய சடங்குகளிலும் மட்டும் இல்லாமல் அவனுடைய பொறுப்புகளை சுமப்பது, சமூக பொறுப்பு, பொருளாதார, நிர்வாக, அரசியல், இராணுவ, குடும்ப பொறுப்புகள் எல்லாத்துலேயுமே இறை சட்டங்கள், இறைவனுடைய வழிகாட்டல்களை கொண்டு செல்வது இதில் பிரதிபலிக்கும். ஸோ அப்படி ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்பவர்கள் தான் இறைவனிடத்திலே சிறந்தவர்கள் தவிர இன ரீதியானவனோ, அதாவது இனத்தின் அடிப்படையிலோ, நிறத்தின் அடிப்படையிலோ, நிலத்தின் அடிப்படையிலோ, பேசும் மொழியின் அடிப்படையிலோ, வேறு வகையான அசபியாக்களின் அடிப்படையிலோ, குல கோத்திர ஒருமைப்பாட்டின் அடிப்படையிலோ சிறப்பு இஸ்லாத்தில் இல்லை. அப்போ இதை அளவுகோலாக கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவில் வந்து ஆற்றிய பேருரையில் வந்து இதை தான் வலியுறுத்துறாங்க. மறுபடியும் நபிகளார் வந்து இதை வலியுறுத்த வேண்டிய தேவை நபிகளாருக்கு இருக்கு. அதாவது ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, இன்ன ரப்பக்கும் வாஹித், சரிங்களா, உங்களுடைய ரப்பு ஒரே ரப்பு தான். இன்ன அபாக்கும் வாஹித், இதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல சொன்னதும் முக்கியம், பட் இந்த கான்டெக்ட்ல இப்போ நம்ம வந்து ஒரு இனவாத அரசியலை பற்றி பேசும் பொழுது இந்த விஷயமும் ரொம்ப முக்கியம். உங்களுடைய தகப்பனார் வந்து ஒன்று தான், அது வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். ஸோ அப்போ தேர்ஃபோர் நானும் ஆதமுனுடைய மகன் தான். ஏதோ அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவரும் ஆதமுனுடைய மகன் தான், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருவரும் ஆதமுனுடைய மகன் தான். இந்த உலகத்தில் பூராவும் உலகம் முழுக்க பரவி படர்ந்திருக்கும் எந்த ஒரு மனிதரும்
ஆதமுனுடைய வாரிசு தான் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில். அப்போ ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, அபாக்கும் வாஹிதுன் லா ஃபதுல லி அரபியு அலா அஜமி. இது அரபி அல்லாதவரை விட அரபிகள் சிறந்தவர் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி ஒலா ஃபதுல லி அஜமியு அலா அரபி. இப்பொழுது அரபிகளை விட அரபி அல்லாதவர் சிறந்தவர் இல்லை. அதே மாதிரி தான் லா ஃபதுல லி அஹ்மரு அலா அஸ்வத் ஒலா ஃபதுல லி அஸ்வது அலா அஹ்மர் இல்லா பி தக்வா. ரசூல்லாவும் அந்த முந்தைய குர்ஆன் வசனத்தை அரண் செய்யும் விதமாக, வெள்ளையரை விட கருப்பர் சிறந்தவர் இல்லை, அதுபோல் கருப்பரை விட வெள்ளையரும் சிறந்தவர் இல்லை, எக்ஸப்ட் பை தி ஆஸ்பெக்ட் ஆஃப் தக்வா. சரிங்களா? தக்வாவினாலே தவிர. இங்கே ரசூல்லா ஆணித்தரமாக பொட்டில் அடித்தார் போல் சொல்லக்கூடிய விஷயம் தக்வாவினாலே தவிர. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே ஃபண்டமெண்டலாக ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது என்னன்னா, உதாரணத்திற்கு அவுஸ் ஹசரஜ்னு 2 கோத்திரங்கள். இப்போ இந்த தமிழ் தேசியத்தை பற்றி பேசும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழகத்திற்கும் கேரளாவுக்கும் மத்தியில், இல்லைன்னா தமிழகத்துக்கும் கர்நாடகாவுக்கும் மத்தியில் அந்த காவிரி நீர் பிரச்சனை இருக்குது. தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் மத்தியில் முல்லை பெரியாறு பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போ ஒரு பேச்சுக்கு இது பேக் அண்ட் ஃபோர்த்து இந்த பிரச்சனைகளை முன்வைத்து தமிழ்நாடும் கர்நாடகாவும் அல்லது தமிழகமும் கேரளாவும் என்ன அடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஹவுஸ் ஹசரஜினுடைய அந்த பொலிட்டிக்கல் பேக் அண்ட் ஃபோர்த்து ஃபியூடு நம்ம அரசியல் ரீதியாக, அதாவது கோத்திர ரீதியான, அரசியல் ரீதியானு சொல்கிறத விட கோத்திர ரீதியான 100 ஆண்டு 200 ஆண்டு கால பகையையும், அந்த பகையின் மூலமாக ஏற்பட்ட யுத்தங்களையும், யுத்தங்களின் மூலமாக ஏற்பட்ட இரத்த சிந்தல்களையும் நம்ம சொல்லலாம். இந்த இரத்த சிந்தல்களை நிறுத்துவதற்கு பல நூறாண்டுகளாக பல தனிநபர்களும் குழுக்களும் முயற்சி செய்தன. ஆனால் அவை அனைத்துமே தோல்வியில் முடிந்தன. ஒரு கட்டத்தில் இவை முடிவுக்கே வராது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் சமூகம் இருந்தது. இந்த சண்டையை கோத்திர சண்டையை, ஹவுஸ் ஹசரஜ் கோத்திர சண்டையை யாராலும் நிறுத்தவே முடியாதுங்கிற அளவுக்கு குலவெறி கோத்திர வரி தலைவிரித்தாடியது. ஸோ அப்போ அந்த இடத்துல தான் இஸ்லாம் புரட்சிகரமான ஒரு விஷயத்தை செய்து, என்னன்னா தீர்க்க முடியாத அந்த சண்டையை இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு குடையின் கீழே, நீனும் சிறந்தவர் இல்லை, நீனும் சிறந்தவன் இல்லை, 2 பேருமே சிறந்தவன் இல்லை, இந்த 2 பேர்ல யார் ஈமான் கொண்டு நல்லறம் செய்கிறார்களோ, நற்செயல்கள் புரிகிறார்களோ, தக்குவாவோடு இருக்கிறார்களோ, அதன் வெளிப்பாடாக தங்களுடைய செயல்பாட்டில் அந்த தக்குவாவை பிரதிபலிக்க செய்கிறார்களோ, அவர்கள்தான் உங்கள் இருவரிலும் சிறந்தவர்கள். அது இருவரில் யாராவனாலும் இருக்கலாம். சரிங்களா? அந்த வகையில தான் சிறப்பு வருமே தவிர உங்களுடைய குலத்தின் அடிப்படையிலையோ கோத்திரத்தின் அடிப்படையிலோ இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்லாம் ஆணித்தரமாக முன்வைக்குது. அந்த ஹவுஸ் ஹசரஜினுடைய 100 ஆண்டு கால கோத்திர சண்டையை, குலச்சண்டையை, இரத்த சிந்தல்களை, காட்டுமிராண்டித்தனமா இரத்த சிந்தல்களை முடிவுக்கு கொண்டு வருகிறது. இருவரையும் ஒரே குடையின் கீழ், இஸ்லாம் அப்படிங்கிற ஒரே குடையின் கீழே இணைக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் தமிழ் தேசியம் அடிவாங்கு. தமிழ் தேசியத்தினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இனத்தை உங்களால் மாற்ற முடியாது, மதத்தை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு. அது மேம்போக்காக பார்க்கும்பொழுது வெளிப்பூச்சிக்கு கொஞ்சம் அப்பீலிங்காக தெரியலாம், ஃபேசினேட்டிங்காக தெரியலாம். ஆனால் உள்ளபடியே இனம் அப்படிங்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் ஃபினாமினான். சரிங்களா? செயற்கையாக உருவாக்கப்பட்ட, வரலாற்று ஓட்டத்தில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தோற்றப்பாடு தான் இந்த இனம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பனு இஸ்ரவேலர்கள் அப்படிங்கிறதுல இஸ்ரவேலர்களுடைய அந்த வம்சாவளி அப்படிங்கிறது இந்த 12 யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சாப்டரை படித்தாலே தெரியும் அது எப்படி தொடங்குதுன்னா. அந்த வசனம், நான் என்னுடைய கனவுல பார்க்குறேன், அதாவது 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும், அஹதா ஷரா கௌகபன் ஷம்சு அல் கமரு லீ சாஜிதின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 11 நட்சத்திரங்கள்னு சொல்கிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த 11 சகோதரர்களையும் ப்ளஸ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட சேர்த்து 12. சரிங்களா? அப்போ அந்த 12 பேருனுடைய அந்த வம்சாவளி தான் மொத்த பனு இஸ்ரவேலர்கள். சரிங்களா? அப்போ அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய எக்ஸ்டென்ஷனாக இன்னைக்கு தங்களை கருதி கொள்ளும் யூதர்களில் யூத கடும்போக்குவாதிகளும் செக்டாரியன்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் காட்ஸ் சோசன் பீப்புள்,
வி ஆர் தி பெஸ்ட் நேஷன், வி ஆர் தி பெஸ்ட் ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரேஸ், நாங்கள் தான் சிறந்த இனம், ஏனென்றால் நாங்கள் கடவுளால் தெரிவு செய்யப்பட்ட இனம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த இனம் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல இருந்து, வரலாற்றில் மனிதர்கள் தோன்றிய மனிதகுல வரலாற்றில் ஒரு பர்டிகுலர், நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா இதுக்கு தான் சொல்ல வரேன், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்து தான் இந்த இனம் அப்படிங்கிறதே ஆரம்பிக்குது. இப்போ பனு இஸ்ரவேலர்களுடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சதுனால பனு இஸ்ராயில் அப்படிங்கிற இந்த ரேஸ், அவர்கள் சொல்லக்கூடிய கோட் அண்ட் கோட் ரேஸ் அப்படிங்கிறது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிற அந்த பாயிண்ட்டை நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியுது. இதே மாதிரி தான் எல்லா இனமும், ஆரிய இனமாகட்டும், திராவிடத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய திராவிட இனமாகட்டும், தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் இனமாகட்டும், எல்லா இனத்துக்குமே ஒரு வரலாறு இருக்கிறது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்து தான் அந்த இனம் அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு ஆதிபிதா யாரோ ஒருவர் இருந்திருப்பார், சரிங்களா? அவர்களுடைய தகப்பனார், இப்போ இஸ்ரவேலர்களுடைய தகப்பனாராக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம நம்ம சொல்றோம். அதாவது இவர்கள் வந்து அரபுகளினுடைய சகோதரர்கள் தான், சரிங்களா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தான் இவர்களுடைய ஆதிபிதா. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஸோ அந்த பாயிண்ட் தானே இவர்கள் இந்த இனத்தினுடைய ஸ்டார்டிங். அப்போ அந்த இனத்துக்கு முன்னாடியே இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்க தானே செய்யுது. சப்மிஷன் டு ஆல்மைட்டி அல்லாஹ் அப்படிங்கிறது, இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நம்ம இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தானே நம்ம வந்து உலுல் அஸும் மினர் ருசுல்ல ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் கொண்ட நபிமார்கள் 5 பேர்ல ஒருவராக நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே நம்ம பார்க்குறோம்ல. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து முஸ்லிம்களினுடைய முன்னோடி முக்கியமான நபிமார்கள்ல ஒரு நபிமாராக இருக்கிறார். அப்போ இந்த இனம் அப்படிங்கிற பனு இஸ்ரவேல் இனம் தோன்றுவதற்கு முன்னாடி இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது, ஒரு சித்தாந்தம் இருக்குது, ஒரு மார்க்கம் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடியே இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கம் இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு முன்னாடியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அப்பமே இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மார்க்கம் இருக்குது. அப்போ இஸ்லாம் அப்படிங்கிறது தான் ஆரம்பமே தவிர நம்மளோட இப்போ நான் பேசுறது எல்லாமே திருக்குரான், சுன்னா, சீரா, இந்த இதுல இருந்து தான் பேசுறேன், இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசுறேன். அப்ப இஸ்லாம் அப்படிங்கிறது தான் ஆதியே தவிர இனம் கிடையாது. ஆனா தமிழ் தேசியத்தை பொறுத்தவரை இனம் என்று மாறாதது, இனம்தான் ஆதி. மார்க்கம் வந்து இடையில் தோன்றியது, அல்லது மார்க்கம் அதாவது மதம்ங்கிறது இடையில் தோன்றியது. அவர்களை பொறுத்தவரை இஸ்லாம்ங்கிறது 10-11 ஒரு மதம் தான். நம்ம அதை மதமா பார்க்கல, சரிங்களா? ஏன்னா மதம், த டேர்ம் ரிலீஜன் இட் செல்ஃப் இஸ் அ கன்காக்டட் ஃபேப்ரிகேட்டட் வேர்டு பெர் சே, உள்ளபடி, சரிங்களா? அது செப்பரேஷன் ஆஃப் தி சர்ச் ஃப்ரம் தி ஸ்டேட். இவனுங்க கொலோனியலிஸ்ட் வந்து இந்த ரெனைசன்ஸ் காலகட்டத்தில் உருவாக்குனது. அந்த சப்ஜெக்ட் வேற சப்ஜெக்ட், நம்ம அதுக்குள்ளே போகல. அப்போ தமிழ் தேசியத்தை பொறுத்தவரை மதம்ங்கிறது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட, இடையில் தோன்றிய, ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு கான்செப்ட், ஒரு ஃபினாமினான். ஆனால் இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இஸ்லாமிய மார்க்கம் என்பதுதான் ஆதி, அதுதான் ஆரம்ப புள்ளியே. இனம் அப்படிங்கிறது தான் இடையில் தோன்றியது, சரிங்களா? இனம் அப்படிங்கிறது இடையில் தோன்றியது. அது அல்லாவே சொல்றான், நான் உங்களை இனங்களாகவும் குழுவாகவும் கோத்திரங்களாகவும் இனங்களாகவும் பிரித்து வைத்திருப்பதற்காக, so that you may become accustomed to each other, அதாவது acquainted with each other, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பரிச்சயப்பட்டுக் கொள்வதற்காக, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக, சரிங்களா? அப்போ இப்போ உதாரணத்திற்கு இந்த ஹவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திர, நான் அந்த சப்ஜெக்ட் இன்னும் முடிக்கல, அதான் இந்த ஹவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினுடைய சண்டேல ஹவுசுகளை பொறுத்தவரை ஹவுசுகளினுடைய அந்த தேசியம் சிறந்தது, ஹஸ்ரஜுகளை பொறுத்தவரை ஹஸ்ரஜுகளினுடைய தேசியம் சிறந்தது. ஆனா நபிகளார் என்ன சொன்னாங்க? உங்க 2 தேசியமும் சிறந்தது இல்ல, இஸ்லாம் தான் சிறந்ததுன்னு. அப்ப நீங்க வந்து இந்த மார்க்கத்திற்குள் நுழைந்து விட்டால் அந்த இடத்துல உங்கள் இருவருடைய தேசியமும் அடிபட்டு போகும், அந்த இடத்துல மார்க்கம் தான் மிகைக்கும் அப்படின்ற சூழலா சொன்னாங்க. அதே மாதிரிதான் இப்போ ஒரு கன்னட தேசியம் சிறந்ததா, தமிழ் தேசியம் சிறந்ததான்னு இங்க வந்து ஒரு பிரச்சனை வரும்போது, தமிழ் தேசியம் தான் சிறந்ததுன்னு இவர்கள் சொல்லுவாங்க, கன்னட தேசியம் தான் சிறந்ததுன்னு அவர்கள் சொல்லுவாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, 2 தேசியமும் சிறந்ததில்லை. ஏன்னா தேசியமே இட் இஸ் அ கான்செப்ட் தட் இஸ் கம்ப்ளீட்லி ஏலியன் டு இஸ்லாம். ஏன்னா அப்போ 2 தேசியமுமே சிறந்ததல்ல. எது சிறந்தது, யார் சிறந்தவர்கள் என்றால், உங்களில் யார் இறையச்சம் கொண்டு இறைவனுக்கு பயந்து நற்கர்மங்களை அதிகமாக செய்கிறார்களோ அவர்கள் தான், அந்த கூட்டத்தினர் தான் உங்களில் சிறந்தவர்கள். அந்த கூட்டத்தினர்
கன்னட தேசியத்திலிருந்தும் இருக்கலாம், மலையாளிகளிலிருந்தும் இருக்கலாம், தமிழ் தேசியத்திலிருந்தும் இருக்கலாம். ப்ரொவைடட் ப்ரீ கண்டிஷன் வந்து இறை அச்சமும் காட் கான்சியஸ்னஸும் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய நற்கர்மங்களும் தான். சரிங்களா? தேசியம் கிடையாது. அப்போ இந்த ஒரு குடையின் கீழே ஹவுஸ் ஹசரஜ் இணைஞ்சா மாதிரி இன்னைக்கு இந்த தேசியங்களில் உள்ள தேசியத்தை முன்னிறுத்துபவர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டால் அந்த இடத்துல தேசியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அடி வாங்கிரும். ஏன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்ட் டோட்டலி ஏலியன் டு இஸ்லாம் அக்கார்டிங் டு தி டீச்சிங்ஸ் அண்ட் ப்ரீச்சிங்ஸ் ஆஃப் தி குர்ஆன் அண்ட் தி சுன்னா. இதில் எந்த விதமான ஆம்பிகுவிட்டியும் இல்லை. ஸோ அப்படி பார்த்தா தமிழ் தேசியம் சீமானுடைய அரசியல் அப்படிங்கிறதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. சரிங்களா? இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் பிறக்கிறேன், நான் வந்து எனக்கு உருது தெரியாது. ஸோ தேர்ஃபோர் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களை பொறுத்தவரை நான் வந்து தமிழன் தான், அவர்களை பொறுத்தவரை நான் தமிழன் தான். நான் என்னை ஒரு சக மனிதராக பார்க்கிறேன். ஸோ அவர்களை பொறுத்தவரை நான் தமிழன் தான், நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நீ ஒரு தமிழன் அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியத்தினுடைய பார்வை, இஃப் ஐ எம் நாட் ராங். அதே மாதிரி இப்போ அவர்களுடைய பார்வையில் அவங்க ஒரு மலையாளியோ ஒரு கர்நாடகாவை சேர்ந்தவரையோ இல்லைன்னா ஒரு தெலுங்கானா ஆந்திராவை சேர்ந்தவரை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அந்த இனத்தில் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். ஸோ தேர்ஃபோர் அவர்கள் முஸ்லிம்களாகவே இருந்தாலும் அவர்கள் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள். ஸோ தேர்ஃபோர் உனக்கும் அவர்களுக்கும் நீங்க வந்து அதாவது ஒரே இறையை வணங்கினாலும் ஒரே மறையை ஓதினாலும் ஒரே நபியை ஏற்றுக்கொண்டாலும் நீங்களும் அவர்களும் ஒன்றல்ல, நீங்களும் அவர்களும் வெவ்வேறு, நீங்கள் இருவரும் இணையவே முடியாது அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியம் சொல்லக்கூடியது. ஒற்றுமை அப்படிங்கிறது உங்களுடைய இனத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இருக்க முடியுங்கிறது தமிழ் தேசியத்தினுடைய கான்செப்ட். இஸ்லாம் வந்து அதற்கு நேர ஆப்போசிட்டான ஒரு கான்செப்ட் வைக்குது. இல்லை, ஒரு மலையாளி அவன் நீ ஏற்றுக்கொள்ளும் இறையை ஏற்றுக்கொண்டு, நீ ஏற்றுக்கொள்ளும் நபியை ஏற்றுக்கொண்டு, அந்த நபியை பின்பற்றி நீ ஏற்றுக்கொள்ளும் மறையை ஏற்றுக்கொண்டு, அவன் வந்து மறுமையை நம்பி, மலக்குகளை நம்பி, என்ன நபிமார்களை நம்பி, மறையை நம்பி, ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் புரிந்தால் அவன் உன்னுடைய சகோதரன் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஸோ இந்த இடத்துல தமிழ் தேசியம் அடி வாங்கிறது இல்லை. சரிங்களா? அதாவது அந்த திருக்குரான் வசனம், இன்னொரு வசனம், இன்னமுல் முஃமினூன இஹ்வத்துன், நிச்சயமாக முஃமின்கள் சகோதரர்கள்னு சொல்லுது. அப்போ அந்த முஃமின் கேரளாலையும் இருக்கலாம், கர்நாடகாலையும் இருக்கலாம், ஆந்திராலையும் இருக்கலாம், தெலுங்கானாலையும் இருக்கலாம். சரிங்களா? அவன் முஃமின் கண்டிஷன் வந்து அவன் முஃமினாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவன் என்னுடைய சகோதரன். ஆனால் தமிழ் தேசியம் என்ன சொல்லுதுன்னா, அவன் முஃமினாகவே இருந்தாலும் உன்னுடைய சகோதரன் அல்ல. ஏனென்றால் அவன் கன்னடத்தான், அவன் மலையாளி, அவன் தெலுங்கன். சரிங்களா? அதனால அவன் மூமீனாகவே இருந்தாலும் உன்னுடைய சகோதரன் அல்ல. இந்த தமிழ் இனத்தை சேர்ந்தவன் அவன் வேற்று மதத்தவராகவே இருந்தாலும் அவன் நீ வணங்கும் இறையை வணங்காவிட்டாலும் மறையை ஓதாவிட்டாலும் உன்னுடைய நபியை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவன் உன்னுடைய சகோதரன், ஏன்னா அவன் தமிழ் இனத்தவன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து இட் இஸ் டோட்டலி அண்ட் கம்ப்ளீட்லி கான்ட்ரடிக்டரி டு இஸ்லாம். அதில் மாற்று கருத்தே இதில் என்ன ஆம்பிகுவிட்டி இருக்குது? இதில் வந்து குழப்பமே இல்லையே. இதில் வந்து இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து என்னுடைய ஓன் வேர்ட்ஸ் இல்லை. இது வந்து நான் திருக்குரான்ல இருந்தும் சுன்னாவிலிருந்தும் தான் வந்து என்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறேன். அதுக்கு தான் ஏன்னா நான் திருக்குரான் வசனத்தை மேற்கோள் காட்டுகிறேன், நபிகளாரனுடைய ஹதீஸுகளை மேற்கோள் காட்டுகிறேன், நபிகளாரனுடைய சீராவை மேற்கோள் காட்டுகிறேன். சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு முஸ்லீம் இருக்கிறான், அவன் வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்த முஸ்லீமாக, ஏன்னா இந்த மாநிலம் தேசியம் இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃபினாமினான் தான். அதாவது இனம், கோத்திரம், குலம் அதற்காவது 500 ஆண்டு கால, 1000 ஆண்டு கால, 2000 ஆண்டு கால வரலாறு இருக்கலாம். ஆனால் இந்த மாநிலம், மாவட்டம், இந்த தேசியம் இதற்கெல்லாம் வெறும் 100 ஆண்டு கால வரலாறு தான். இது வந்து ஒரு போஸ்ட் கொலோனியல் ஃபினாமினான் தான், அதை நினைவில் வச்சுக்கிடுங்க. காலனித்துவவாதிகள் தாங்கள் காலனியப்படுத்தி வைத்த நிலப்பரப்புகளை விட்டு வெளியேறும் பொழுது அவர்களுடைய நலன்களுக்காக செயற்கையாக எல்லை கோடுகள் வரைகிறார்கள். அந்த எல்லை கோடுகளின் அடிப்படையில், அதாவது இந்த கான்செப்ட் ஆஃப் நேஷனலிசத்தில் இருக்கக்கூடிய அபத்தம் என்னன்னா, நகைமுரண் என்னன்னா, அவன் வந்து இந்த எல்லை கோடுகளை
வரைவதற்கு வெறும் ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த எல்லை கோட்டுக்கு அந்த சைடில் இருக்கக்கூடிய உன் சொந்தக்காரனா இருந்திருப்பான், உன் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்திருப்பான், உன் நெருங்கிய உறவினரா இருந்திருப்பான், உன் நண்பனா இருந்திருப்பான், உன்னுடைய நெருங்கிய சொந்தமா இருந்திருப்பான், உன் மாமா மச்சானா இருந்திருப்பான். ஆனா அந்த எல்லை கோடுக்கு அந்த சைடு அவன் வீடு இருக்கும், இந்த சைடு உன் வீடு இருக்கும். அதற்கு முன்னாடி எல்லை கோடே இல்லை. இவன் என்ன செய்தான்? காலனித்துவவாதி ஆங்கிலேயன் இவன் தான் காலனித்துவப்படுத்தி வைத்த நாட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுது இவன் ஒரு எல்லை கோடை வரைகிறான். இவன் எல்லை கோடை வரைஞ்சி இதுதான் உன்னுடைய நாடு, இது உன்னுடைய நாடு அப்படின்னு இவன் சொல்லிட்டு போன பிறகு ஆல் ஆஃப் அ சடன் உடனடியாக அந்த எல்லை கோட்டுக்கு அந்த சைடில் இருக்கக்கூடிய உனக்கு எதிரி ஆயிட்டான். சரிங்களா? இந்த எல்லை கோட்டுக்கு அந்த சைடில் இருந்தவன் எதிரி ஆயிட்டான். எதன் அடிப்படையில்? இவன் வரைஞ்ச ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண ஒரு கோட்டின் அடிப்படையில் அந்த சைடில் இருக்கக்கூடியவன் எதிரி ஆயிட்டான். அந்த சைடில் இருக்கக்கூடியவனுக்கு நீங்க எதிரி ஆயிட்டீங்க. சரிங்களா? இதை எப்படி புரிஞ்சுக்கிடுறது? இதன் அடிப்படையில் வருடக்கணக்காக போர்கள் நடைபெற்று வெறுமனே ஒரு கோட்டின் அடிப்படையில் வெறுமனே ஒரு கோட்டின் அடிப்படையில் வருடக்கணக்காக போர்கள் நடைபெற்று ரத்தம் சிந்தப்பட்டது. சரிங்களா? அப்ப இந்த கான்செப்ட் ஒரு 100 ஆண்டு கால பினாமினான ஒரு மாடர்ன் கான்செப்ட். இது ஒரு செக்ரிகேஷனல் டிஸ்கிரிமினேட்டரி கான்செப்ட். இதனுடைய அபத்தங்களையும் உள்முரண்களையும் பத்தி யாருமே பேசுறது இல்லை. நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த இனம் குலம் கோத்திரத்திற்காவது ஒரு 1000 ஆண்டு கால 2000 ஆண்டு கால வரலாறுகள்லாம் இருக்கலாம், நீண்ட வரலாறு, நெடிய வரலாறு. ஆனா இந்த மாநிலம், மாவட்டம், தேசியம், இந்த நாடு, இதுக்கெல்லாம் ஒரு 100 ஆண்டு கால வரலாறு தான். சமீபத்திய மாடர்ன் வெரி ரீசன்ட் ஃபினாமினான் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், இந்த எல்லை கோடுகள் இதெல்லாமே. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இந்த தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது, இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியில் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம். இதையும் நம்ம சொல்லிடுறோம். இப்போ ரெண்டாவது யாரையும் நம்ம கன்வின்ஸ் பண்ணணும்னு நம்ம பேசுறது இல்லை. நம்ம கிளாரிட்டிக்காக நம்மளுடைய ஒப்பீனியனை நம்ம சொல்லுவோம். ஏன்னா சொல்றது நம்மளுடைய கடமை. இதாயத்து கொடுக்கறதும் கொடுக்காததும் அல்லாவுடைய விஷயம், அல்லாவுடைய கையில் இருக்குது. அவர் கன்வின்ஸ் ஆகிறதும் ஆகாததும் அவருடைய பிரச்சனை. இப்போ அவரை ஒரு தனிநபரையோ அல்லது பல பேரையோ கன்வின்ஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேச முடியாது. எப்படியாவது இவங்களை எதை சொல்லி இவங்களை கன்வின்ஸ் பண்றதுங்கிற அடிப்படையில் நீங்க பேச முடியாது. ஏன்னா சில பேர் எதை சொன்னாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. சரிங்களா? மண்ணுக்குள் தலையை விட்டு கொண்டு உலகம் இருண்டு விட்டதுன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? கொஞ்சம் தலையை வெளியில் எடுத்து பாருங்க, உலகம் இருண்டு விடல, வெளிச்சமா தான் இருக்கு. இல்ல இருண்டு தான் இருக்குன்னா நம்ம அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஒன்றும் பேச முடியாது. நம்ம சொல்றத சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் அவங்களுடைய விருப்பம். அது மாதிரி நீங்க சொன்ன நபரை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துல நீங்க எதையும் பண்ண முடியாது. கன்வே பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த கட்சியில இருக்கிறதும், அந்த கட்சியில் இருப்பதை நியாயப்படுத்துவதற்காக அதற்கு ஒரு இஸ்லாமிய முலாம் பூசுவதும் அவருடைய பிரச்சனை. அது அபத்தமாகத்தான் இருக்கு. பட் அது அவருடைய தனிப்பட்ட உரிமை, அவருடைய பிரச்சனை. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதாவது நமக்கு பிடித்த மொழிகளிலேயே அரபு மொழிக்கு அடுத்தது தமிழ்ங்கிறது ஒரு அருமையான மொழி. இப்போ உதாரணத்திற்கு ஒரு மொழி மேல ஒருத்தனுக்கு இருக்கிற பற்று அப்படிங்கிறது வேற விஷயம். இப்ப அது வெறியாக மாறி இன்னொருத்தனை டிஸ்கிரிமினேட் பண்றதுலதான் இங்க பிரச்சனையே வருது. இப்போ ஒரு முஸ்லீம் இருக்கிறான், அவன் கேரளால இருக்கிறான், கர்நாடகாவில் இருக்கிறான், ஆந்திராவில் இருக்கலாம், தெலுங்கானாவில் இருக்கலாம். அவன் முஸ்லீம் அப்படிங்கிற ரீதியில மொமீனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னுடைய சகோதரனா ஆகிறானே தவிர, அவன் சகோதரனா இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டியே ஒருவேளை அவன் அநியாயம் பண்ணா அந்த அநியாயத்திற்கு நீ துணை போக வேண்டும் என்றோ, அந்த அநியாயத்தை நீ அரண் செய்ய வேண்டும் என்றோ, அந்த அநியாயத்திற்கு நீ சப்போர்ட் பண்ணணும்னு இஸ்லாம் சொல்லலை. அநீதி யார் செய்தாலும் அநீதின்னு தான் சொல்லுது. அதே மாதிரி நியாயத்தை யார் செய்தாலும் ஆதரிக்கத்தான் இஸ்லாம் சொல்லுது. இந்த விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு முஸ்லீம் இருக்கிறான், அவன் அநியாயம் பண்ணிட்டான், அவன் முஸ்லீம்ங்கிறதுக்காக வேண்டி நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி ஒரு நான் முஸ்லீம் இருக்கிறான், அவன் நீதியை நிலைநாட்டுறான் அப்படிங்கிறதுக்கு, அவன் நான் முஸ்லீம்ங்கிறதுக்காக வேண்டி அவன் செய்கிற செயலுக்கு அவன் செய்கிற செயலை நான் அக்னாலஜ் பண்ணாமல் இருக்க முடியாது. சரியா? நல்லது யார் செய்தாலும் ஊக்குவிக்கவும் அதை அக்னாலஜ் பண்ணவும் தான் இஸ்லாம் சொல்லுது. அதே நேரத்தில் என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் அதற்கான தண்டனையை வழங்குவேன் தான் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய மகளாகவே இருந்தாலும், எவ்வளவு உன்னதமானவர்களாக இருந்தாலும் நியாயம்தான், அநியாயம்தான். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்லேயே நம்ம தெளிவா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள்
ஒரு நற்காரியம் செய்தா அந்த நற்காரியத்தில் நம்ம அவர்களோடு, அது தமிழ் தேசியம் இல்லை, யாராக இருந்தாலும், எந்த கட்சி, எந்த இயக்கம், யாராக இருந்தாலும் நல்ல விஷயங்களை பேசினாலோ செய்தாலோ அதை அக்னாலஜ் பண்றதுல நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. அதை ஆதரிக்கிறதுல எந்த சிக்கலும் இல்லை. சரிங்களா? அதே நேரத்தில் யாராக இருந்தாலும் அநியாயம் செய்தா அவன் வந்து இந்த தமிழ் தேசியத்தை சார்ந்தவன், இல்லைன்னா நம்மளுடைய இனம், சோகால்டு கோட் அண்ட் கோட் இனம் அப்படிங்கிறதுக்காக அந்த அநியாயத்துக்கு நம்ம துணை போகவோ சப்போர்ட் பண்ணவோ முடியாது. ஸோ இந்த விஷயத்துல இஸ்லாத்தினுடைய அடிப்படையா, அஸ்திவாரமா, ஆணிவேரா எது இருக்குன்னு சொன்னா ஜஸ்டிஸ் இருக்குது. சரிங்களா? நீதி அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய தூணாகவே, தௌஹீத் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது என்றால், நீதி அப்படிங்கிறது தனிநபர் நீதியாக இருக்கட்டும், சமூக நீதியாக இருக்கட்டும், இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரத்தின் மீது கட்டப்படக்கூடிய வீடுகளினுடைய தூணாக, பில்லராக ஜஸ்டிஸ் இருக்குது. சரிங்களா? அதான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நாம் நம்முடைய தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளுடன் அனுப்பி வைத்தோம். பக்கத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத் வ அன்சல்னா மஅஹுமுல் கிதாப வல் மீசான். அவர்களோடு நாம் வேதத்தையும் துலாக்கோலையும் இறக்கி வைத்தோம், அளவுகோலையும் உரைகல்லையும் இறக்கி வைத்தோம். வன்சல்னா மஅஹும் அல் கிதாப் ஒல் மீசான் லியக்கூமன் நாசு பில் கிஸ்த், so that mankind may live up to the standards of social justice. மனிதர்கள் கிஸ்த் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். கிஸ்த் அப்படிங்கிறது அல்ல, அதில் அப்படிங்கிறதும் கிஸ்த் அப்படிங்கிறதும் லிட்ரலா ஒரே பொருளை தான் குறிக்குது. ஆனால் அதில் அப்படிங்கிறது நீதி அப்படின்னா, அல் கிஸ்த் அப்படிங்கிறது ஒரு நிறுவனமயப்பட்ட நீதி, சமூக நீதி. மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக, நீதியின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் நம்முடைய தூதர்களை இறக்கி வைத்தோம். அவர்களுடன் வேதத்தையும் அளவுகோலையும் கிரைட்டீரியானையும் அனுப்பி வைத்தோம்னு அல்லாஹ் சொல்றான். ஸோ அப்போ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஈக்குவாலிட்டி, சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, இது வந்து இஸ்லாத்தினுடைய பேசிக்ஸாகவே இருக்குது. ஸோ இந்த சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்துலையும், இந்த அதாவது யூனிவர்சல் ஜஸ்டிஸ், குளோபல் ஜஸ்டிஸ், யூனிவர்சல் பிரதர்ஹுட், இதுலையும் இந்த தேசியம், எஸ்பெஷலி இங்கே நம்ம அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு முட்டுக்கட்டை தான். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சுப்ரீமசிஸ்ட் ஒரு ஐடியாலஜி தான். அது ஒரு மேன்மைவாத, மேட்டிமைவாத, இனவாத ஒரு சித்தாந்தம் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த வகையான கடும்போக்குவாத, இனவாத, இன மேட்டிமைவாத, குல மேட்டிமைவாத, கோத்திர மேட்டிமைவாத, மொழி மேட்டிமைவாத சித்தாந்தங்களும் இஸ்லாத்திற்கு புறம்பானது அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல். சரிங்களா? ஸோ இது வந்து இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல். ஸோ இதுக்காக நம்ம வந்து மொழியை வெறுக்கிறோம் அப்படின்னு இல்லை. இப்போ நான் அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து சீர்மையில் நம்ம வந்து தமிழ் மொழி சார்ந்து இயங்கிட்டு இருக்கிறதுனால, நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மொழிகளில் அரபுக்கு அடுத்தது தமிழ் மொழி. இவ்வளோதான் உனக்கு தெரியும், அதனால நேசிக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒருவேளை அதுவும் ஒரு வேலிடான பாயிண்டாக இருந்தால் கூட, இப்போ ஆங்கிலமும் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பரிச்சயம் தான். ஆனால் ஆங்கிலத்தை விட அரபிக்கு அடுத்தது நமக்கு மனதிற்கு மிகவும் விருப்பமான, உள்ளபடியே பொருட்செறிந்த, அதாவது இப்போ அரபு மொழியில ஒரு அர்த்தத்தை குறிக்க பல வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து தமிழ் மொழியில இருக்குது. ஒரே ஒரு அர்த்தம், ஒரே ஒரு பொருளை குறிக்க பல வார்த்தைகள் இருக்கும். நான் இந்த பியூட்டிக்கு ஒரு அழகியல் அம்சத்தை கூட்டுறது, எஸ்தெட்டிக் அம்சத்தை ஃபீச்சரை கூட்டுறதுக்காக வேண்டி நான் இதை சொல்றேன். தமிழ் மொழியினுடைய அந்த சிறப்பு அப்படிங்கிறது, அதை நீங்கள் இப்போ நம்ம அந்த தொடர்ச்சியாக அந்த வாசிப்பு, எழுத்து, மொழிபெயர்ப்பு, இந்த செம்மையாக்கம் அப்படின்னு இருக்கிறதுனால நான் அந்த சிறப்பை பற்றி சொல்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ தமிழ் மொழிக்குனே நான் நிறைய புத்தகங்களை வச்சுருக்கிறேன். புத்தகத்தில் ஒன்றும் கிடையாது, விஷயம் ஒன்றும் கிடையாது. பட் மொழி சார்ந்து நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டியே இத்தகைய புத்தகங்களை வாங்கி நான் மணிக்கூர் கணக்காக வாசிப்பேன். மொழி அழகு, அதை வாசிக்க உங்களுக்கு சோர்வே ஏற்படாது, சுவையாக இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும். ஸோ அப்போ மொழியின் மீது உள்ள ஈர்ப்பும் பற்றும் அப்படிங்கிறது வேற. இதனால நான் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ண போறதில்ல. இந்த மொழியை நான் விரும்பியதாலோ, இல்லைன்னா அந்த மொழியில் நான் ஏதோ ஒரு வகையில் விற்பனராகவோ, இல்லைன்னா ஒரு சிறப்பான புலமைத்துவ அறிவு பெற்றவனாகவோ இருக்கிறேன் என்ற காரணத்திற்காக ஒருவனை விட நான் சிறந்தவனாகவும் ஆகிவிட மாட்டேன். இந்த ஒரு புரிதல்ல
அதாவது இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல, இஸ்லாமிய அடித்தளத்தில் நின்று கொண்டு அந்த மொழியை நான் சுவைக்கிறேன், ரசிக்கிறேன். மொழியின் மீது நமக்கு பற்று பற்று அப்படிங்கிறது வெறியாக மாறாதவரை இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அதாவது இந்த மொழியை நான் பேசுகிறேன், அல்லது அந்த மொழி பேசும் நிலப்பரப்பில் நான் பிறந்து விட்டேன், அல்லது அந்த மொழியில் நான் விற்பனனாக இருக்கிறேன் என்ற ஒரே காரணத்திற்காக இன்னொருவனை நான் தாழ்த்துகிறேன், அல்லது இன்னொருவனை விட நான் உயர்ந்தவனாகி விட்டேன் இதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லாத வரைக்கும் இட்ஸ் ஃபைன். இவனுங்க பேசுறது வந்து, அதாவது நீ எந்த மதத்தில் இருந்தாலும் உன்னுடைய தேசியம் தமிழ் தேசியம் தான், உன்னுடைய இனம் தமிழினம் தான் சொல்றது எப்படி இருக்குன்னா, இப்ப கிறிஸ்தவர்களா மதம் மாறுவாங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாடார்கள், பிள்ளைமாறு, தேவர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், தலித்துகள். இப்போ இவங்கெல்லாம் இந்த சில எங்கள் ஊர்லேயும் இருக்குது, சில சவுத் சைட்லலாம் இது கொஞ்சம் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும் இந்த போக்கு. நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறினாலும் நீங்கள் வந்து உங்களுடைய சாதிய அடையாளத்தை கொண்டு தான் அழைக்கப்படுறீங்க. இப்போ உதாரணத்திற்கு ஒரு வன்னியர் கிறிஸ்தவராக மாறினார்னா, வன்னியர் கிறிஸ்தவ வன்னியர், இந்து வன்னியர்னு அதே ஊரில் இருப்பாங்க. கிறிஸ்தவ நாடார், இந்து நாடார்னு அதே ஊரில் இருப்பாங்க. கிறிஸ்தவ தேவர் வந்து இந்து தேவர், கிறிஸ்தவ பிள்ளைமார். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நீங்கள் இந்த சாதியிலிருந்து கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டாலும் உங்களுடைய சாதி அடையாளம் மறையாதுன்னு சொல்கிற மாதிரி தான் இவனுங்க தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துறாங்க. இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டா அவங்களுடைய சாதி அடையாளம் மறைஞ்சிருது. இன்னைக்கு 1982 மீனாட்சிபுரத்தில் மதம் மாறினவங்களுடைய பின்னாடி இன்னைக்கு சாதி இல்லை. அவங்கள வந்து முஸ்லீம்களாக தான் பார்க்கப்படுறாங்க, முஸ்லீம்களாக தான் புழங்குறாங்க, முஸ்லீம்களாக தான் புழங்குறாங்க. கொடுக்கல் வாங்கல்லாம் இருக்குது, குடும்ப உறவு முறை தொடருது. ஆனால் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களுடைய அதாவது நான் இது ஒரு ஒப்புமைக்கு சொல்கிறேன், இவனுங்க பேசக்கூடிய லாங்குவேஜும் இந்த சாதி அமைப்புகள் பேசக்கூடிய லாங்குவேஜும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். நீங்கள் இன்னொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் சாதி மாறாது, உங்களுடைய அந்த அடையாளம் மாறாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, ஒரு தலித் வந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவன் தலித் கிறிஸ்தவன் அப்படிங்கிற அந்த சாதி அடையாளம் அவன்கிட்ட எப்போவுமே இருக்குன்னு அவன் சொல்கிற மாதிரி, இவன் வந்து என்ன சொல்கிறான்னு, நீ அதாவது தமிழ் இனத்தில் பிறந்தா நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் நீ தமிழன் தான், உன்னுடைய இனம் மாறாதுங்கிற லாங்குவேஜை பேசுகிறான். சேம் அதை எப்படி நம்ம சாதி வெறின்னு சொல்கிறோமோ, அந்த சாதியத்தால், கேஸ்டிசத்தால் அப்சஸ்டாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் இவனுங்க வந்து இந்த தமிழ் ரேசிசம், தமிழ் நேஷனலிசத்தால் ரொம்ப அப்சஸ்டாக இருக்கிறாங்க. இப்போ அது ஒரு வகையான வெறினா இது இன்னொரு வகையான வெறி. ஸோ இதை தான் நம்ம மக்கள் முன்னாடி முன்வைக்கிறோம். ஸோ அப்போ அந்த விஷயத்தில் முஸ்லீம்கள் வந்து இல்லை, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய சாதி அடையாளம் எப்படி மறைஞ்சிரும்னு சொல்கிறாங்களோ, இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பேசின நபர் கூட இந்த ஆர்கியூமெண்ட்டை ஏற்றுக்கொள்வார். ஒரு சாதியிலிருந்து, எந்த சாதியாக இருந்தாலும் சரி, ஒரு சாதியிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் ஒருத்தன் அப்படின்னா, அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு பின்னாடி அந்த சாதி அடையாளம் நிலைத்திருக்குமான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் இல்லை, நிலைத்திருக்காது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் சமமாயிடுவான், அவன் அதற்கு பிறகு அவன் வந்து அவனுடைய சாதி வந்து அவனுக்கு பின்னாடி வராது, அடையாளம் வராது, அவன் முஸ்லீம் தான் அப்படின்னா சொல்லுவார். அந்த ஆர்கியூமெண்ட்டை அவர் ஏற்றுக்கொள்வார். அப்போ அதே ஆர்கியூமெண்ட் தானே தமிழ் தேசியத்துக்கும் பொருந்தும். ஒருத்தன் முஸ்லீமாக இருக்கிறான் அப்படின்னா அவன் ஒரு முஸ்லீம் தான், முஸ்லீம் தமிழர்னு சொல்ல முடியாது. எப்படி முஸ்லீம் நாடார்னு சொல்ல முடியாதோ, முஸ்லீம் தலித்து, முஸ்லீம் வன்னியர், முஸ்லீம் பிள்ளைமார், முஸ்லீம் தேவேந்திர குல வேளாளர், பல்லர்னு சொல்ல முடியாதோ, அதே மாதிரி தான் முஸ்லீம் தமிழர்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த ஒரு சித்தாந்தத்துக்குள்ளால இருந்துக்கிட்டு இவர் வந்து இஸ்லாத்தை ப்ராபகேட் பண்ணுறது முரண்பாடான ஒரு விஷயம்ல. அங்கே வந்து இஸ்லாத்தினுடைய பேசிஸே அங்கே தகர்ந்துருதுல்ல. ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், யூனிவர்சல் பிரதர்ஹுட் எல்லாமே தகர்ந்துருதுல்ல. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி நம்ம முன்வைக்கிறோம், அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஸோ இதுதான் நம்ம வந்து சொல்லணும்னு நினைக்கிறோம். ஒரு இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, அதனால் அதை பூசி மெழுக முடியாது. அவர் அந்த கட்சியில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் 1000 ஜஸ்டிஃபிகேஷனை முன்வைக்கலாம். ஒரு தரப்புக்கு அது வந்து நியாயமாக பட்டு, அப்பீலிங்காக, கன்வின்சிங்காக பட்டுதுன்னா அது அவருடைய பிரச்சனை. பட் இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். இஸ்லாமிய முலாம்பூசி அதை நியாயப்படுத்தி இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இது கம்ப்ளீட்லி ஃபைன், இதை தான் செய்யணும்னு சொன்னால் இது மிக மிக அபத்தமான, முரண்பாடான, தவறான, இஸ்லாத்திற்கு புறம்பான ஒரு நிலைப்பாடும், ஒரு பார்வையும், ஒரு கருத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்.